எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெஜிடபிள் நகெட்ஸ். நம்ம யூஸ்வலாக இது ரெஸ்டாரண்ட்ஸில் அதெல்லாம் சாப்பிட்றது உண்டு. ஆனால் இது நம்ம இன்றைக்கி வீட்லேயே எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் நக்கெட்ஸ்க்கு தேவையான மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பொடுசா நறுக்கின 1 வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1/4 கப் பொடுசா நறுக்கின கேரட், 1/4 கப் பொடுசா நறுக்கின பீன்ஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. காய் வெந்ததும் வேக வச்ச 1/2 கப் பட்டாணி ஆட் பண்ணி கலந்து விட்டு மசாலா தூளை சேர்க்கலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து வேக வச்ச 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேருங்க. உருளைக்கிழங்கை மேஷர் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 100 கிராம் பன்னீரை துருவி சேருங்க. பொடுசா நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கிண்டி விடுங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவை ஒரு பிளேட்ல வச்சு செட் பண்ண போறோம். ஒரு ஃபிளாட்டான பிளேட் எடுத்து லேசா எண்ணெயை தடவி வைக்கலாம். பாருங்க, நான் எப்படி மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி செட் பண்றேன்னு. இப்படியே நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வைக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸை ஒரு பிளேட்ல வச்சு பொடி பண்ணிக்கலாம். நகெட்ஸை கார்ன்ஃப்ளேக்ஸில் பிரட்டி எடுத்து தான் நம்ம பொரிக்க போறோம். இது வாசனை எதுவும் சேர்க்காத பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை எடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெக்டாங்குலர் பீசஸாக கட் பண்ணுறேன். கட் பண்ண பீசஸை மெதுவாக எடுத்து சோள மாவில் முக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் தூளில் பிரட்டி தனியாக எடுத்து வைங்க. இதை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்கலாம். இதை ஃப்ரீஸ் பண்ணும்போது நக்கெட்ஸ், சோள மாவு, கார்ன்ஃப்ளேக்ஸ் தூள் எல்லாம் பிரியாமல் சேர்ந்து டீப் ஃப்ரை ஆகும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொரு நக்கெட்ஸாக பொறுமையாக போட்டு எடுக்கலாம். 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. வெஜிடபிள் நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக பரிமாறுங்க.
நல்ல அருமையான சூப்பரான வெஜிடபிள் நகெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் செஞ்ச உடனே சூடாக டொமேட்டோ கெச்சப் இல்லைனா ஒரு கொஞ்சம் ஸ்பைசி மேயோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.